ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 5த்ல உள்ள கிராமர், ப்ரோனவுனோட கன்டினியூஷன தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ப்ரோனவுன். ப்ரோனவுன் 10 வகையா கிளாசிஃபை ஆகுது. 10 வகை டைப் இருக்கு. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன், இன்டெஃபினைட் ப்ரோனவுன், எம்ஃபாத்திக் ப்ரோனவுன், எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன், personal pronoun, interrogative pronoun, distributive pronoun, reflexive pronoun and reciprocal pronoun. முதல்ல நம்ம ப்ரோனவுனுக்கு அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு எந்த ப்ரோனவுனாலும் அதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். வாங்க முதல்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்னன்னு பார்க்கலாம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் which shows relation. ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு ரிலேஷன் கொடுக்கறது, ஒரு வேர்டுக்கு ஒரு ரிலேஷன் கொடுக்கறதே ரிலேட்டிவ் ப்ரோனவுனோட வேலைன்னு சொல்றாங்க. ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ல என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஹூம்னுட்டும் யூஸ் பண்ணலாம், விச்னும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனுக்கு போறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா என்ன? which demonstrate a noun. இது an object, a complement. ஒரு நவுன் ஆட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, கூடவே ஒரு காம்ப்ளிமெண்ட்டை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. அதுக்கு வேலை தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க? திஸ், that, these, those-னு யூஸ் பண்றாங்க. இன்டெஃபினைட் ப்ரோனவுன் which is indefinite. இன்டெஃபினைட்னா சொல்ல முடியாத அளவு இருக்கும். இன்ஃபைனைட் நீட்டு கிடையாது, நம்மளுக்கு தெரியாது அந்த இது. ஸோ டெஃபினைட் கிடையாது, அது கண்டிப்பாக ஒரு இன்டெஃபினைட் தான். இதில் என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல், சம், ஒன், மெனி, ஃபியூ, சம்படி, நோபடி. தென் எம்ஃபாத்திக் ப்ரோனவுன். எம்ஃபாத்திக் ப்ரோனவுன்னா என்ன? விச் இஸ் யூஸ்டு ஃபார் எம்பசிஸ் பிஃபோர் த verb. வேர்புக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏதாவது எம்பத்தி அப்படி ஏதாவது கொடுக்கணும்னா, ஃபீலிங்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கணும்னா, அதில் நம்ம எம்பாத்திக் ப்ரோனவுனை யூஸ் பண்ணுறோம். எம்பாத்திக் ப்ரோனவுன்னா என்ன பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மை செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹெர் செல்ஃப். இப்போ நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன். எக்ஸ்க்ளமேட்டரினா என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ நான் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன்னா என்ன பார்க்கலாம்? விச் எக்ஸ்பிரஸஸ் சர்ப்ரைஸ் ஆர் சடன் ஃபீலிங். ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஷாக், அதிர்ச்சி அல்லது சடனாக ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீலிங் சமயம் நம்ம அதில் எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்க்ளமேட்டரி ப்ரோனவுன் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்னுட்டு அதில் யூஸ் பண்ணலாம். Then coming to personal pronoun. பர்சனல் ப்ரோனவுன்னா என்ன? a pronoun that indicates a person. ஒரு பர்சனை பற்றி குறிக்குதா? கண்ணை மூடிட்டு எழுதிடலாம், அது ஒரு பர்சனல் ப்ரோனவுன். என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? he, she, it, we, you, they. இன்ட்ரோகேட்டிவ் ப்ரோனவுன். இன்ட்ரோகேட்டிவ்னா என்ன? ஒரு கொஸ்டின் கேட்குறது. ஸோ விச் ஆஸ்க் அ கொஸ்டின். கொஸ்டின் கேட்குறதுனால இன்ட்ரோகேட்டிவ். ஸோ அதை என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? வாட், விச், who, whose-னு யூஸ் பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன? விச் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அ குரூப் ஆர் அ பேர். ஒரு குரூப்பை குறிக்குதா அல்லது ஒரு பேரை குறிக்குதா? பேர்னா ரெண்டுன்னு இருக்கும், ஜோடி. அதை குறிக்குதா? நம்ம எழுதிடலாம், அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஈச், எவ்ரி, எய்தர், நேதர், எனி ஒன், நோ, நன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்ன? which reflect the action towards the subject used after the verb-க்கு அடுத்த சப்ஜெக்டில் நம்ம ஆக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமா, அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். என்னெல்லாம் இருக்கு? ஹெர் செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், அவர் செல்ஃப். தென் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன? which shows relation with one another. ஒரு இன்னொன்று கூட ஒரு ஒரு வேர்ட் இருக்கு, அது கூட இன்னொன்னுக்கு ரிலேஷன் கொடுக்கறது தான் நம்ம இது ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் சொல்லணும். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்? ஒன் another, ஈச் அதர் அப்படின்னுட்டு யூஸ் பண்றாங்க. வாங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளாடி போயிடலாம். இந்த பி எக்ஸசைஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, fill in the gaps with personal pronoun. இந்த கேப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கேப்ல நம்ம பர்சனல் ப்ரோனவுனை நம்ம ஃபில் பண்ணணும். பர்சனல்ல என்ன? ஒரு பர்சனை குறிக்கிறது பர்சனல் ப்ரோனவுன்னுட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ப்ரோனவுனை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த ஃபில் பண்ணணும், கேப்ல ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க. குமரவேல் lives in திருவண்ணாமலை. குமரவேல் திருவண்ணாமலையில் இருக்காங்க. he is a doctor. இதில் கேப்பில் ஃபில் பண்ண வேண்டியது he. அவர் ஒரு டாக்டர். all the people like him because of his helping nature.
இல்ல டேஷ்ல ஃபில் பண்ண வேண்டியது ஹிம், செகண்ட் பிளாங்க்ல ஹிஸ் நீட்ட ஃபில் பண்ணணும். ஸோ அ ம எல்லா மக்களுக்கும் அவர வந்து ஏன் பிடிக்கும்? அவர வந்து நல்லா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா, அவருக்கு வந்து ஒரு ஹெல்பிங் நேச்சர் இருக்கனால எல்லா மக்களுக்கும் அவர வந்து ரொம்ப பிடிக்கும். ஹிஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் லொகேட்டட் அட் த கார் ஸ்ட்ரீட். இதுல ஃபில் பண்ண வேண்டியது ஹிஸ். அவருக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கார் ஸ்ட்ரீட்ல வந்து லொகேட் ஆயிருக்கு அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் பேஷண்ட்ஸ் ஆர் புவர். ஸோ ஹி டஸ் நாட் சார்ஜ் மச் மனி. இதுல 2வது பிளாங்க்ல ஃபில் பண்ண வேண்டியது ஹிஸ், 3rd பிளாங்க்ல ஹி வந்து ஃபில் பண்ணணும். அவருக்கு ஹாஸ்பிட்டல் அந்த கார் ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கு. அவர்கிட்ட வர நெறைய பேஷண்ட் வந்து ரொம்ப புவரான பேஷண்ட். ஸோ அந்த அளவு காசு வந்து அவரு வாங்க மாட்டாரு. நெறைய காசு அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவும் மாட்டாரு, வாங்கவும் மாட்டாரு. தென் ஹிஸ் டாட்டர் கோஸ் டு ஸ்கூல். இதுல ஃபில் பண்ண வேண்டியது ஹிஸ். அவருக்கு பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போறா. ஷீ ஸ்டடீஸ் இன் 5th ஸ்டாண்டர்ட். அவ வந்து ஷீ வந்து ஃபில் பண்ண வேண்டியது அவ வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஹர் டீச்சர்ஸ் லவ் ஹர் வெரி மச். இல்ல ஃபர்ஸ்ட் டேஷ்ல ஹர் ஃபில் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஹர் ஃபில் பண்ணணும். அவங்க டீச்சர்ஸ், அவளோட டீச்சர்ஸ் வந்து அவள ரொம்ப பிடிக்கும். அவங்க டீச்சர்ஸுக்கு அவள ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி குட். இல்ல ஃபில் பண்ண வேண்டியது ஹர். அவளோட நண்பர்களும் நல்ல நண்பர்கள் சொல்றாங்க. தே ஆல்வேஸ் என்கரேஜ் ஹர். இல்ல முதல்ல ஃபில் பண்ண வேண்டியது தே, தென் ஹர் ஃபில் பண்ணணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே அவளை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. தே ஹாவ் கிவன் ஹர் குட் அட்வைஸ். இதில் ஃபில் பண்ண வேண்டியது தேயும் ஹெரும் ஃபில் பண்ணணும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அவளுக்கு வந்து நல்ல அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை செய்யக்கூடாது, அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதா அப்படியெல்லாம் அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க. ஹெர் மதர் இஸ் ஆல்சோ டீச்சர். இதில் வந்து அவளோட ஹெர் வந்து ஃபில் பண்ணணும். அவளோட அம்மா வந்து ஒரு டீச்சர் சொல்கிறாங்க. ஹீ ஆல்வேஸ் என்கரேஜஸ் ஹர் டு கீப் ஸ்டடிங். இல்லை ஹீ ஃபில் பண்ணணும், ஹெர் ஃபில் பண்ணணும். குமரவேல் வந்து அவன் பொண்ணு வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவான். ஏன்னா அவன் படிக்கணும் சொல்லி படிச்சுட்டே இருக்கணும். பட் படிக்கவும் செய்யணும், விளையாடவும் செய்யணும். ஆனால் இதில் படிப்புல வந்து கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு எப்பவுமே சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். ஐ ஆல்சோ லைக் ஹர் ஆஸ் ஷீ ஆஃபன் கம்ஸ் டு மை ஹவுஸ். இதில் வந்து ஷீ ஃபில் பண்ணணும், மை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு அவளை வந்து நல்லா பிடிக்கும். ஏன்னா அவள் வந்து என் வீட்டுக்கு அடிக்கடி வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் டே ஷீ டோல்ட் மை மதர் தட் ஷீ வாண்ட்ஸ் டு லேர்ன் குக்கிங். இல்லை ஷீயும் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிளாங்க்ல ஷீ ஃபில் பண்ணணும், செகண்ட் பிளாங்க்ல ஷீ ஃபில் பண்ணணும். ஒரு நாள் வந்து அவள் வந்து என் அம்மாட்ட என்ன சொன்னான்னா, அவளுக்கு வந்து சமையல் கற்றுக்கணும்னுட்டு ஆசை அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னான். மை மதர் தாட் ஹர் குக்கிங். இல்லை ஃபஸ்ட்டு பிளாங்க்ல மை ஃபில் பண்ணணும், செகண்ட் பிளாங்க்ல ஹர் ஃபில் பண்ணணும். எங்கள் அம்மா அவளுக்கு வந்து எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க. நவ் ஷீ குக்ஸ் வெல். இப்போ அவள் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் fill in the blanks with appropriate pronouns வந்து fill பண்ணலாம். இது blank இருக்கு, இட்ஸ் an excellent opportunity. இதில் என்னெல்லாம் fill பண்ணலாம்? this fill பண்ணலாம், that fill பண்ணலாம், இட்டும் fill பண்ணலாம். இது ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. blank of these two students can solve this problem. இதில் என்னெல்லாம் ஃபில் பண்ணலாம்? எய்தர் ஃபில் பண்ணலாம், நெய்தர் ஃபில் பண்ணலாம், ஈச் ஒன் ஃபில் பண்ணலாம். ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தங்க வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். மேபி 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணாமலும் இருக்கலாம். மேபி 2 ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. blank books have been written by a great Indian writer. இதில் என்ன எழுதலாம்? தீஸும் எழுதலாம், தோஸும் எழுதலாம். இந்த புக்ஸ் எல்லாமே ஒரு கிரேட் இந்தியன் ரைட்டரால எழுதப்பட்டது. அந்த புக்ஸ் எல்லாமே கிரேட் இந்தியன் ரைட்டரால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். blank have come to know the truth. இதில் வந்து என்ன ஃபில் பண்ணலாம்? ஐ ஃபில் பண்ணலாம், தே ஃபில் பண்ணலாம், வி ஃபில் பண்ணலாம். எனக்கு வந்து இதனால எனக்கு உண்மையை வந்து தெரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படி சொல்கிறாங்க. அவங்க இது மூலமாக உண்மையை தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. அல்லது வி எங்களால் இந்த உண்மையை தெரிஞ்சிக்க முடிஞ்சுது சொல்லலாம். blank of the students have passed the exam. இதில் என்ன ஃபில் பண்ணலாம்? சம் ஃபில் பண்ணலாம், ஆல் ஃபில் பண்ணலாம், ஃபியூ. கொஞ்சம் பேர் வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாரும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அல்லது சில பேர் மட்டும், ஃபியூ சம்மோட கொஞ்சம் கம்மி, அப்போ ஃபியூ 1 2 3 பேர் வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க
அப்போ blank of your friends can guide you. அப்ப என்னெல்லாம் எழுதலாம்? சம் எழுதலாம், ஆல் எழுதலாம், ஃபியூ எழுதலாம். அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வந்து கைட் பண்ணலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு கைட் பண்ணலாம். 1, 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உனக்கு கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. blank is a story is your story based on your real life. அப்ப என்னது? this நீட்டு ஃபில் பண்ண. அப்ப இந்த ஸ்டோரி வந்து எப்படி எழுதப்பட்டது? உன்னோட ரியல் லைஃப் சம்பந்தப்பட்டு எழுதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. all your friends will guide blank. அப்ப அந்த இடத்துல you ஃபில் பண்ணலாம். உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு எப்பவுமே கைட் பண்ணுவாங்க, நல்ல வழியில அழைத்து செல்வாங்க, தீய வழியில எப்பவுமே போகக்கூடாது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. blank of his family members would come to visit you. சம் இது ஃபில் பண்ணலாம். அப்போ சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை வந்து பார்க்கறதுக்காண்டி வர்றாங்க அப்படின்ட்டு அர்த்தம். blank of those books will be helpful to you. நன்னும் எழுதலாம், சம் எழுதலாம். எந்த புக்குமே உனக்கு இந்த ரேக் ஆஃப் புக்ல எந்த புக்குமே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இதுல கொஞ்சம் புக் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. blank is your bag. You can take it anytime. இட்டும் ஃபில் பண்ணலாம், திஸ்ஸும் ஃபில் பண்ணலாம். இது உன்னோட பேக், நீ எப்போ வேணாலும் எதை எடுத்துட்டு போகலாம். திஸ் அப்போ இது உன்னோட பேகு, அப்போ நீ எப்போ வேணாலும் எடுத்துட்டு போகலாம் அர்த்தம். he blank is responsible for the downfall of his life. he இதுல என்ன ஃபில் பண்ணானா? himself நீ ஃபில் பண்ணா. அவனுக்கு வந்து அவன் எதுல டவுன்ஃபால் ஆனா, எந்த லெவல்ல டவுன் ஆனா அதுக்கு அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவன் தான் பொறுப்பு அப்படின்னுட்டு சொல்றாங்க. அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஜாயின் த சென்டென்சஸ் யூசிங் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். இந்த சென்டென்சஸை வந்து நம்ம ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மூலமா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹாவ் அ புக், இட் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் டாகூர். எனக்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு, அது ரவீந்திரநாத் தாகூர் எழுதின ஒரு புத்தகம்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் என்னது? வாஸ்னுட்டு மாத்திக்கலாம். ஐ ஹாவ் அ புக் விச் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர். எனக்கு ஒரு புக் இருக்கு, அந்த புக்கை எழுதினவர் ரவீந்திரநாத் தாகூர். கவிதா இஸ் மை டீச்சர், ஷீ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ். கவிதா என்னோட டீச்சர், அவங்க எனக்கு இங்கிலீஷ் எடுக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம்? கவிதா இஸ் மை டீச்சர் ஹூ டீச்சர்ஸ் அஸ் இங்கிலீஷ். கவிதா வந்து என்னோட டீச்சர், அவங்க எங்களுக்கு இங்கிலீஷ் எடுக்கிறாங்க. திஸ் இஸ் வருண், இவன் வந்து வருண். ஹிஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட், அவனோட ஃபாதர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். அப்போ எப்படி எழுதலாம்? திஸ் இஸ் வருண் ஹூஸ் ஃபாதர் இஸ் அன் ஆர்கிடெக்ட். இவனுக்கு பேர் வருண், அவங்க அப்பா வந்து ஆர்கிடெக்டா இருக்காங்க. ஷீ இன்வைட்டட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக வந்து இன்வைட் பண்ணியிருக்கா. தே அட்டெண்டட் த பார்ட்டி, அவங்க பார்ட்டி அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி எழுதலாம்? ஷீ இன்வைட்டட் மோஸ்ட் ஆஃப் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ அட்டெண்டட் த பார்ட்டி. அவள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணியிருக்கா, அவங்க பார்ட்டி வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. கிவ் மீ அ பென் டு ரைட் அ லெட்டர். எனக்கு ஒரு லெட்டர் எழுத பென்னு கொடு. இட் வாஸ் கிஃப்டட் டு யூ ஆன் யர் பர்த்டே. அது வந்து அந்த பென் வந்து உனக்கு வந்து பர்த்டேக்கு உனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்து. அப்போ எப்படி எழுதலாம்? கிவ் மீ அ பென் டு ரைட் லெட்டர் விச் வாஸ் கிஃப்டட் டு யூ ஆன் யர் பர்த்டே. எனக்கு ஒரு பென்னு கூட, லெட்டர் எழுத எனக்கு ஒரு பென்னு கூட, அது வந்து உன்னோட பர்த்டேல வந்து கிஃப்ட் பண்ண பென் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஹாவ் சோல்ட் த ஹவுஸ். நான் வந்து இந்த வீடை வித்துட்டேன். இட் வாஸ் லொக்கேட்டட் அட் த பேங்க் ஆஃப் அ ரிவர். அது வந்து ரிவர், இப்போ ஒரு ஆத்தங்கரையில் வந்து லொக்கேட் ஆகியிருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படி எழுதலாம்? ஐ ஹாவ் சோல்ட் த ஹவுஸ் விச் அல்லது தேட் எழுதலாம். வாஸ் லொக்கேட்டட் அட் த பேங்க் ஆஃப் த ரிவர். நான் வந்து ஒரு வீடை விற்றேன், அந்த வீடு வந்து ஆத்தங்கரை பக்கத்தில் இருந்தது. ஹியர் இஸ் யுவர் வாட்ச். இந்த உன்னோட வாட்ச். இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன். அது கார்டன் பக்கத்தில் கிடச்சிது. ஹியர் இஸ் யுவர், அது எப்படி எழுதலாம்? ஹியர் இஸ் யுவர் வாட்ச் விச் ஆர் தேட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் இன் த கார்டன். அப்போ இந்த உன்னோட வாட்ச் இது வந்து கார்டனில் வந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ. ரிமைனிங் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம்.